அனைவருக்கும் வணக்கம். ஒரு காணொளியை பார்த்தேன். பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள், அண்ணன் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள் அந்த காணொளியில் உரையாற்றி இருக்கிறார். அண்ணன் பொன்ராஜ் அவர்கள் அந்த காணொலி உரையாற்றி இருக்கிறார். அவர் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய பொது கொள்கை தயாரிப்பாளராகவும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் தனிப்பட்ட செயலாளராகவும் PA செயலாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். மேலும் அவர் விஞ்ஞாபனம் மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் கடந்த 10 வருடங்களாக கடந்த ஆட்சியில் இருந்தது. அம்மா ஜெயலலிதா அவர்கள் 6 வருடங்களும், அண்ணா EPS அவர்கள் 4 வருடங்களும் முதலமைச்சராக இருந்தார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் 15 லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த கடந்த 10 ஆண்டுகளாக அம்மா ஜெயலலிதா அவர்களும் அண்ணன் EPS அவர்களும் வெளிநாடு முதலீடுகளை ஈர்த்தது 5 லட்சம் கோடியே 5.80 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறார்கள். அதில் டிரான்ஸ்ஃபர் ஆனது நமக்கு பொருளாதாரமாக நமக்கு முதலீடாக வந்தது வெறும் 68,000 கோடி மட்டுமே உள் வந்திருக்கிறது. அவர்கள் எத்தனை கோடிகள் ஈர்த்தார்களோ அதில் 10% மட்டுமே டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறது. ஆனால் தற்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவருடைய ஆட்சியில், இதை நான் சொல்லலை, அண்ணன் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்களே சொல்றாரு, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிகளை வெளிநாட்டு முதலீடுகளை, அந்நிய முதலீடுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் வழியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் 11 லட்சம் கோடிகளை, அந்நிய முதலீடுகளை, வெளிநாட்டு முதலீடுகளை இந்த 4 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் ஈர்த்துள்ளார் என்று சொல்கிறார். மேலும் இந்த ஆட்சி தொடர்ந்து இருந்தால் 2030 1 டிரில்லியன் முதலீடுகளை ஈர்ப்போம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். நிச்சயம் பொருளாதாரத்தை உயர்த்துவோம் என்று கூறியிருக்கிறார். நிச்சயம் இது நடக்கும். யார் இருந்தால், முதல்வராக இருந்தால் நடக்கும் என்று சொல்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் அடுத்து இருக்கிற 10 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் முடிந்தது. மீதமுள்ள 6 ஆண்டுகளும் அவர் முதல்வராக இருந்தால் 2030 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை, முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்று கூறுகிறார். மேலும் இந்த பொருளாதாரத்தில் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட முதன்மையாக இருக்கிறது தமிழ்நாடு. 11.19% முதலிடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து இவர் ஆட்சியில் இருந்தால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த பொருளாதாரம் என்பது 2030க்குள் 15% ஆகும் என்று கூறுகிறார். அதிமுக ஆட்சியில் 2021 ஆட்சியை நம்மிடம் ஒப்படைக்கும் பொழுது, திமுகவிடம் ஒப்படைக்கும் பொழுது, திமுக வென்ற பொழுது அவர்கள் ஒப்படைக்கவில்லை, திமுக வென்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்பொழுது இந்த நாட்டுடைய, இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.75 1% கூட இல்லை. இந்த 0.75% என்பது
தற்பொழுது 11.19% உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 11 மடங்கு அதிகமாகி இருக்கிறது. இதே பொருளாதாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் 15% தொடும் என்று அண்ணன் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள் கூறுகிறார். அவர் சொன்னால் சரியாக இருக்கும். ஆகையால் வருகிற 2026 ஆண்டும் 2026 ஆண்டிலும் வருகிற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவரை முதல்வர் ஆனால் இந்த பொருளாதாரம் இந்த நாட்டை உயர்த்தும் என்று அண்ணன் பொன்ராஜ் வெள்ளைச்சாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.